வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இந்த 2026 நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரிசையா எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுல நம்ம டாபிக் வாய்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிளாஸ்ல நடத்துறது, அது அப்படியே வீக்கெண்ட்ல ஒரு டெஸ்ட் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமினி விஜயநகர பேரரசு, இது நம்மளுக்கு டெஸ்ட் 13 வரும். பாமினி சுல்தானியம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பாமினி எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கிபி 1347. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அரியணை ஏறுவதற்கு முன்பு என்ன பெயரில் அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஜாபர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஜாபர் கான் அப்படின்னு அழைக்கப்படுறார். பாமினி அரசு உருவாவதற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் காரணமாக இருந்தது? இந்த முகமது பின் துக்ளக் இருக்காரு இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்ட கிளர்ச்சினாலதான் நிறைய சுதந்திர அரசுகள் உருவாயிருக்கும். அதுலதான் பாமினியும் உருவாயிருக்கும். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை தௌலதாபாத்ல இருந்து எங்க மாத்துறாரு அப்படின்னா குல்பர்காக்கு மாத்திருப்பாரு. குல்பர்கா, தௌலதாபாத்ல இருந்து குல்பர்காக்கு மாத்துறாரு. பாமன் ஷா நிர்வாக வசதிக்காக தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரிச்சிருப்பாரு அப்படின்னா 4 பிரிச்சிருப்பாரு. பாமினி அரசால் மாகாணங்கள்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா அந்த 4 மாகாணங்களையுமே தராப்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, அழைச்சிருப்பாரு. பாமன் ஷாவினுடைய மாகாண பிரிவுகளில் சேராத பகுதி அப்படின்னா எது சேராது பாருங்க, குல்பர்கா இருக்கும், தௌலதாபாத் இருக்கும், பீடார், பெரார் அதெல்லாம் இருக்கும். ஆனா விஜயநகரம் மட்டும் இருக்காரு. ஏன்னா இது தனி சுதந்திர அரசா அப்புறமேட்டுக்கு ஹரிஹரர் புக்கர் உருவாக்கியிருப்பாங்க. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எந்த துருக்கிய பிரபுவின் ஆதரவாளராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் அப்படின்னா இஸ்மாயில் முக் அவங்களுடைய ஆதரவாளரா தொடங்கியிருக்காங்க. 2ஆம் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனது நாணயங்களில் குறித்து கொண்டவர். நான் ஒரு அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சுக்கிட்டவர் யாரு? நாணயங்கள்ல அவர் பேரை அப்படி பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமன் ஷா தனது வாழ்நாளில் இறுதி வரை எந்த விஜயநகர அரசுடன் போரிட்டார் கடைசி வரைக்கும் அப்படின்னா முதலாம் புக்கர். பாமினி அரசில் வஜீர் இ குல் அப்படின்னு சொல்றாங்க. வசீர் இ குல் அப்படின்னா அது அமைச்சர்களுக்கெல்லாம் மேலானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரதமர் மாதிரி ஒரு பதவி, அமைச்சர்களுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாமன் ஷா எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? பாமன் ஷா 1358 இறந்து போயிருப்பாங்க. பாமன் ஷா 1358. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவினுடைய வம்சாவளியின் உரிமை கோரலின்படி அவர் யாரது வாரிசாக கருதப்படுகிறார் அப்படின்னா இவங்க யாருடைய வாரிசுனா பாரசீகத்தினுடைய பாமன், அந்த பாமினி அப்படின்றது இருக்காங்க இல்லையா, அந்த பாமன் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வம்சாவளியில வர்றாரு. எது பாமன் ஷாவின் 4 தராப்களில் ஒன்று? 4 தராப்கள்ல ஒன்று எது வரும்னா இப்பதான் பார்த்தோம், குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராது. பாமன் ஷாவிற்கு எதிராக தௌலதாபாத்ல கிளர்ச்சி செஞ்ச பிரபு அப்படின்னா கிளர்ச்சி செஞ்ச பிரபு யாருன்னு கேக்குறாங்க. அவர் தான் இஸ்மாயில் முக் அப்படிங்கிறவர் தான் கிளர்ச்சி செஞ்சிருப்பாரு. பாமினி அரசு தோற்றத்தின் போது நிலவிய அரசியல் சூழல் குறித்து கூற்றுக்களை ஆராய்க. பாருங்க, துக்ளக் ஆட்சி வீழ்ச்சி இதற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துக்ளக்கினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா இந்த பாமினி அரசினுடைய தோற்றம் உருவாகுவதற்கு வளர்ச்சி. ஏன்னா துக்ளக் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தௌலதாபாத்ல இருந்து டெல்லி, திருப்பி டெல்லியில இருந்து தௌலதாபாத் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இதை தலைநகரை மாத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. சோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அதனால இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ பாமினி அரசு தோன்றி இருக்கு. விஜயநகர அரசு உருவாகிறது 11 ஆண்டுகளுக்கு பிறகு அது உருவானது. விஜயநகர அரசு உருவான 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. 1336 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விஜயநகர அரசு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ பாமினி அப்படின்னா 10 இயர்ஸ் கழிச்சு 1347 11வது ஆண்டு அது ஆரம்பமாயிருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 11வது ஆண்டு ஆரம்பமாயிருக்கும். அதனால ஒண்ணு மட்டும் சரி. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா கல்வி கற்க உதவி செய்த பிராமணர் யாரு அப்படின்னா இந்த நாட்டுப்புற கதைப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கங்கு. பாமன் ஷாவின் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 11 ஆண்டுகள். ஏன்னா 47ல ஸ்டார்ட் ஆகி 58ல இறந்து போயிருப்பாங்க. பாமினி அரசின் முதல் அதிகாரப்பூர்வ சமயம், பாமினினாவே அவங்க
இஸ்லாம் சமயம். பாமன் ஷாவிற்கு பிறகு பாமினி அரசின் சுல்தானாக பொறுப்பேற்றவர் முதலாம் முகமது. பாமன் ஷாவுக்கு அப்புறம் வந்தவர் பாத்தீங்கன்னா முதலாம் முகமது. பாமினி அரசின் முதலாம் முகமது ஷா ஏற்படுத்திய 8 அமைச்சர்கள் குழுவில் வந்து வசீர் இ அஷ்ரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்கு. அந்த பணி வந்து என்ன அப்படின்னா, அது வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அரசு சடங்குகளினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வசீர் இ அஷ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமினி விஜயநகர பேரரசுகளில் முதன்முறையாக பீரங்கி படை, வெடிமருந்து, இந்த 2 போர்கள்ல பாமினி விஜயநகர போர்களில் முதன்முறையாக பீரங்கி படையான வெடிமருந்து பயன்படுத்தப்பட்ட போர் அப்படின்னா அது வந்து அதோனி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1368 ஏற்பட்டது. 1368 இந்த ஃபெரோஷா பாமினி குறித்து பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது? ஃபெரோஷா பாமினியோட தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தௌலதாபாத் அருகே ஒரு வானாய்வாகத்தை வந்து உருவாக்கி அமைச்சிருப்பாரு. பாரசீகம், அரபி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்ல இவர் புலமை பெற்றவரா இருந்திருக்காரு. இவரு தலைநகரை வந்து குல்பர்காவில இருந்து பீடாருக்கு மாற்றினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து மாத்த மாட்டாரு. குல்பர்கால இருந்து பீடாருக்கு யாரு மாத்துவாங்க அப்படின்னா ஃபைனலா அகமது ஷா தான் மாத்துவாரு. அதனால ஃபெரோஷா பாமினி வரமாட்டாங்க. ஆனா பீமா ஆற்றங்கரையில் வந்து ஃபெரோஷாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து உருவாக்கி இருக்காங்க. பலி என்று அழைக்கப்பட்ட பாமினி சுல்தான் யார்? அதாவது துறவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு அகமது ஷா தான். முகமது கவான் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு சிறந்த கணித மேதை மற்றும் பாரசீக கவிஞர். அவர் கட்டிய புகழ்பெற்ற மதர்சா கல்வி நிலையம் எங்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா, இவர் வந்து 3000 கையெழுத்து பிரதிநிதிகள் கொண்ட ஒரு மதரசா வந்து ஒரு கல்வி நிலையம் வந்து உருவாக்குவாரு. அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பீடார்ல வந்து அமைஞ்சிருக்கு. முகமது கவான் பாமினி அரசை எத்தனை மாகாணங்களாக, அதாவது தராப்களாக பிரிச்சிருக்காரு அப்படின்னா இவர் 8 பிரிச்சிருப்பாரு. 8 தராப்களாக பிரிச்சிருப்பாரு. ரியாதுல் இன்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடித தொகுப்பு, அதை எழுதினவர் யாரு அப்படின்னா அவங்க முகமது கவான் தான் எழுதியிருப்பாங்க. இலக்கியம், கணிதம் இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா வந்து முகமது கவான் அவங்க வந்து 3ஆம் முகமதுடைய அவையில வந்து இருந்திருப்பாங்க. 3ஆம் முகமது ஷாவின் உடைய காலத்தில் விஜயம் செய்த உருசிய பயணி யாரு அப்படின்னா, உருசிய பயணி அப்படிங்கிறவங்க அத்தனாசியஸ் நிகிட்டின். அவங்கதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உருசிய பயணியா வந்திருப்பாங்க. அமைதியை விரும்பும் சுல்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு 2ஆம் முகமது ஷா. 2ஆம் முகமது ஷா பாமினி அரசில் வசீர் இ குல் அப்படின்னா மற்ற அமைச்சர்களின் பணிகளை வந்து மேற்பார்வையிடுபவர். குல்பர்காவில் உள்ள ஜிமா மசூதி 1367 அதை வந்து கட்டி முடிச்சவர் யாரு அப்படின்னா முதலாம் முகமது ஷா வந்து கட்டியிருப்பாரு. முகமது கவான் பாமினி அரசின் அதிகாரத்தை நிலைநாட்ட பாடுபட்டார். அவர் உள்ளூர் தக்கான தலைவர்களின் அதிகாரத்தை குறைக்க முயன்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோவப்பட்டு கழகத்துல வந்து அவரை வந்து கொலை பண்ணிருவாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். முகமது கவான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இவர் வந்து 1481. பாமினி சுல்தானின் தலைநகர் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு குல்பர்காவிலிருந்து 1429. விஜயநகர அரசர் முதலாம் தேவராயரை தோற்கடித்து அவர் மகளை திருமணம் செய்து கொண்ட பாமினி சுல்தான் ஃபெரோஷா பாமினி. பாமினி சுல்தான் வந்து ஃபெரோஷா பாமினி தான் அவங்களுடைய மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிற ஒரு பாமினி சுல்தான். பாமினி நிர்வாகத்துல கொத்தவால் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா காவல் அதிகாரி, நகர காவல் அதிகாரி, அவர் தான் கொத்வால். முகமது கவானின் மதராசாவில் சுமார் எத்தனை கையெழுத்து பிரதிகள், அதாவது மேனுஸ்கிரிப்ட் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 3000 கையெழுத்து பிரதிகள் வந்து இருந்திருக்கு. 3ஆம் முகமது ஷா அரியணை ஏறிய போது அவருக்கு வயது எவ்வளோ அப்படின்னா அவருக்கு 9 வயது. 3ஆம் முகமது ஷாவுக்கு 9 வயசு. அதனாலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, முகமது கவான் வந்து ஃபுல்லா அவங்க டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க. பாமினி அரசில் அபாகிஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க அப்படின்னா
வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அந்த முஸ்லிம்கள் தான் அபாத்திஷ் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அமீர் இ ஜும்லா, அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறவங்க நிதித்துறை. பாமினி அரசு செதஞ்ச பிறகு உருவான 5 சுல்தானியங்களில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தா பெரார் தான் முதன்மையானது. பெரார் தான் ஃபர்ஸ்ட் வரும். இமாத் ஷாஹி. அகமது ஷா வழியில் ஆட்சி காலத்தில் பாரசீகத்தில் வந்த புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் யாரு? அகமது ஷாவோட காலத்துல வந்தவங்க யாரு அப்படின்னா ஹபிபுல்லா. ஹபிபுல்லா. 3ஆம் முகமது ஷாவின் ஆட்சி அதிகாரத்தில் உண்மையாக பலமாக இருந்தவர். 3ஆம் முகமது ஷா அப்படின்னாவே நம்மளுக்கு முகமது கவான் ஞாபகத்துக்கு வந்துடணும். பாமினி அரசில் முக்தி என்பவர் யார்? பாமினி அரசுல முக்தின்னு யார சொல்றாங்க? சட்ட விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களதான் முக்தி சொல்றாங்க. பெரோஷா பாமினி எந்த விஜயநகர பேரரசின் இறுதி போரில் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னா 2ஆம் தேவராயத்தை தோல்வி அடைஞ்சிருப்பார். பாமினி சுல்தானியத்தில் முகமது கவான் எந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டார்? எந்த பதவிக்கு அப்படின்னா ஒரு பிரதமர் அளவுக்கு இருப்பாங்க, வசீர் இ குல் அப்படிங்கிற பதவிக்கு. ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் முகமது ஷாவின் ஆட்சி காலம் 1463 இருந்து 1482. முகமது கவான் ஒரு பாரசீக கவிஞர். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா பாரசீக கவிஞரா இருந்திருக்கிறாரு. சோ அவரு வணிகரா இருந்திருக்காரு. கிலான் அப்படிங்கிற ஊரை வந்து சேர்ந்தவர். முகமது கவான் பிடாரில் ஒரு மிகப்பெரிய மதரசாவை ஏற்படுத்தினார் இல்லையா, அது எப்ப ஏற்படுத்தினாரு அப்படின்னா 1472. பாமினி அரசின் தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றியவர். பீடாருக்கு மாத்திட்டாங்கன்னாவே அவங்க அகமது ஷா. நிர்வாக வசதிக்காக முகமது கவான் அரசை எத்தனை மாகாணங்களாக பிரிச்சிருக்காரு அப்படின்னா முகமது கவான் பாருங்க எத்தனையா பிரிச்சிருப்பாங்க? 8ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. கவான் கொண்டு வந்த நிலவரி சீர்திருத்தத்தினுடைய முக்கிய அம்சமா பார்க்கப்படுறது எது அப்படின்னா நிலத்தை வந்து அளவீடு செஞ்சுதான் வரியை வந்து நிர்ணயிக்கணும். முகமது கவான் கைப்பற்றிய முக்கிய துறைமுகம் அப்படின்னா அது கோவா. ஆளுநர்களின் அதிகாரத்தை குறைக்க கவான் வந்து செஞ்ச மாற்றம் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு ஆளுநர் இருக்கணும், அந்த ஒரு ஆளுநருக்கு ஒரு கோட்டை மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு கொடுத்திருப்பாரு. அதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணமா அமையும். முகமது கவானின் இராணுவ வெற்றிகளில் முக்கியமாக விஜயநகரத்திடம் கைப்பற்றியது எந்த பகுதி அப்படின்னா எந்த பகுதி வந்து கைப்பற்றிருக்காங்க? பெல்காம். 3ஆம் முகமது ஷாவுக்கு முகமது அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்ட போது அவருக்கு வயது என்ன அப்படின்னா 9 வயசுல அரியணை ஏறினான்னு சொல்லுவோம் இல்லையா, 9. கவான் எந்த இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல்களால் கொல்லப்பட்டார்? இந்த தக்கான முஸ்லிம்கள் இருப்பாங்க இல்லையா, தக்கான முஸ்லிம்களும் இந்த வெளிநாட்டு முஸ்லிம்களும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பர்தோலில சண்டை போட்டுக்குவாங்க. அதை காரணமா காட்டிதான் இந்த முகமது கவானை கொலை பண்ணிடுவாங்க. அகமது ஷாவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த உருசிய பயணி யாருடைய ஆட்சி காலத்துல? அகமது ஷா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நிக்கிட்டின் வந்து வந்திருப்பாங்க. கவானுக்கு எதிராக சதி செய்து போலி கடிதம் தயாரிச்சது யாரு அப்படின்னா போலி கடிதம் வந்து யாரு தயாரிச்சிருப்பாங்க? நிஜாம் உல் முல்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்கான பிரபுக்கள். 3ஆம் முகமது ஷா இறந்த போது பாமினி சுல்தானியத்தினுடைய நிலை அப்படிங்கிறது சிதைவுற்று அது எப்படி மாறிடும்? 5 சுல்தானியமா பிரிஞ்சு மாறிடும். முகமது கவான் எதில வந்து புலமை பெற்றவரா இருந்திருக்காரு? எதுல புலமை இருக்கும்? இலக்கியம், கணிதம் மற்றும் கவிதை இலக்கியம். கவான் அறிமுகப்படுத்திய வெடிமருந்தினுடைய பயன்பாடு எந்த போரில் முக்கிய பங்கு வகித்தது? விஜயநகரத்துக்கு எதிரான பெல்காம் போர்ல தான் அந்த வெடிமருந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. 3ஆம் முகமது ஷாவினுடைய பாதுகாவலர், 3ஆம் முகமது ஷாவின் பாதுகாவலர் அமைச்சர் எல்லாமே யாரு அப்படின்னா முகமது கவான் தான். கவான் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் முகமது ஷா எவ்வளவு காலம் உயிரோட இருந்திருக்காரு? 1 வருஷம் மட்டும்தான், 1 ஆண்டு மட்டும்தான் இருப்பாரு. 1482 அவரும் இறந்து போயிருவாரு. முகமது கவான் குறித்த கூற்றுக்களில் எது சரியானது? இவர் ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்றாங்க, இவர் ஒரு ராஜதந்திரின்னு சொல்றாங்க.
அது மாதிரி பாமினி சுல்தானியத்தின் பொற்காலமா அவரோட காலம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கம வம்சம். சங்கம வம்சத்தின் முதல் அரசரான முதலாம் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோரினுடைய ஆன்மீக குருவா வந்து யாருடைய மூலமா இவங்க மாறுறாங்க அப்படின்னா வித்யாரண்யர் மூலமா தான் இவங்க இந்த விஜயநகரம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. முதலாம் புக்கரின் மகன் தான் குமார கம்பண்ணா. அவரு மதுரை சுல்தானியத்தை வென்றதை விளக்கும் மதுரா விஜயம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவியான கங்காதேவி வந்து எழுதியிருப்பாங்க. ஜைனர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையிலான மோதலை தீர்த்து வைத்த கல்வெட்டு. ரெண்டு பேத்துக்கும் இடையிலான இத வந்து தீர்த்து வைத்த கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முதலாம் புக்கருடையது. முதலில் மகாராஜாதி ராஜா மற்றும் ராஜ பரமேஸ்வரா அப்படின்னு பட்டங்களை சூட்டிக்கிட்ட சங்கம வம்சத்தை சேர்ந்தவர் தான் இரண்டாம் ஹரிஹரர். மகாராஜாதி ராஜா ராஜ பரமேஸ்வரா 1420 விஜயநகரத்துக்கு வருகை தந்த இத்தாலிய பயணியான நிக்கோலோ கோண்டி யாருடைய ஆட்சி காலத்துல வருகை தந்திருக்காரு அப்படின்னா முதலாம் தேவராயனுடைய ஆட்சி காலத்துக்கு வருகை தந்திருப்பாரு. கஜ வேட்டைக்காரர், ஞானகலை வேட்டையாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இரண்டாம் தேவராயரை வந்து குறிப்பிடுறாங்க. கஜ வேட்டைக்காரரான யானைகளை வேட்டையாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்றாங்க. பாரசீக தூதுவரான அப்துல் ரசாக் யாருடைய அவைக்கு விஜயம் செஞ்சாரு? அப்துல் ரசாக் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயரால் எழுதப்பட்ட சமஸ்கிருத நூல் அப்படின்னா அது மகாநாடகா சுதாநிதி. மகாநாடகா சுதாநிதி. இந்த ராய வாசகமோ அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்கன்னா இரண்டாம் விருப்பாட்சி ராயர். விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் இடையே உள்ள மோதலுக்கு முக்கிய காரணியாக இருந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த ரெய்சூர் பகுதி தான். முக்கிய செழிப்பு மிகுந்த ரெய்சூர் அந்தர்வேதி பகுதி. சங்கம வம்சத்தின் தொடக்கத்தில் எந்த கடவுளை தங்கள் குல தெய்வமாக வழிபட்டனர் அப்படின்னா விருப்பாட்சர். விருப்பாட்சர்னா சிவனை வந்து வழிபடுறாங்க. முதலாம் தேவராயர் துங்கபத்திரை ஆற்றின் குறுக்கே அணை கட்டியது எதுக்காக அப்படின்னா நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக அவர் வந்து ஆற்றின் குறுக்கே அணையை வந்து கட்டுறாரு. சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்படுபவர். சங்கம வம்சத்துல ஸ்டார்ட் பண்ணவங்க வேணா ஹரிஹர புக்கரா இருக்கலாம். ஆனா சிறந்த ஆட்சியாளராக கருதப்படுறவர் யாரு அப்படின்னா இரண்டாம் தேவராயர் வந்து கருதப்படுவாரு. இரண்டாம் தேவராயர் தனது படையில் எந்த நாட்டை சேர்ந்த வில்வித்தை வீரர்களை சேர்ந்தார் அப்படின்னா முஸ்லிம்களை வந்து சேர்த்திருப்பாரு. துருக்கி. வித்யாரண்யபுரம் அப்படின்ற பெயர்ல அமைக்கப்பட்ட நகரம் தான் எது அப்படின்னா விஜயநகரம். முதலாம் புக்கர் தனது தூதுக்குழுவை எந்த நாட்டுக்கு அனுப்பினாரு? சீனாவுக்கு வந்து அனுப்பியிருப்பாரு. வேதங்களுக்கு உரை எழுதிய சாயனர் யாருடைய அமைச்சராக இருந்தார்? வேதங்களுக்கெல்லாம் உரை எழுதிய சாயனர் வந்து யாருடைய அவையில இருந்திருக்கிறாருன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். சங்கம வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முதல் வாரிசு உரிமை மாற்றம் யாரால் நிகழ்த்தப்பட்டது? சாளுவ நரசிம்மர். அதுக்கப்புறம் சாளுவ வம்சம் வந்துடும். இரண்டாம் தேவராயரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற தெலுங்கு கவிஞர் யாரு? தெலுங்கு கவிஞர் அப்படின்னா ஸ்ரீநாதர் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸ்ரீநாதர் வந்து இருந்திருப்பாங்க இரண்டாம் தேவராயருடைய அவையில. விஜயநகர ஆட்சியில் நாயக்கர் முறை முதலில் எந்த வம்சத்தின் போது வேரூன்ற தொடங்கியது? விஜயநகரத்துல சங்கம வம்சம். துளு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. கிருஷ்ணதேவராயர் கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனை தோற்கடித்து எந்த கோட்டையை கைப்பற்றினார்? பிரதாபருத்ரனை தோற்கடிச்சு உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றாரு. ஆமுக்த மால்யதா என்ற நூலை கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில எழுதியிருக்காரு அப்படின்னா தெலுங்கு மொழியில வந்து எழுதியிருப்பாரு. கிருஷ்ணதேவராயரின் அவையில் அஸ்ததிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த அஸ்ததிக் கஜங்கள்னா 8 புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். போர்ச்சுகீசிய ஆளுநரான அல்புகர்க்கு கிருஷ்ணதேவராயர் உடன்படிக்கை செஞ்சுக்கிற காரணம் என்ன? 2 பேத்துக்கு எதனாலனா குதிரைகளை வாங்கிறதுக்காக 2 பேரும் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. யவனராஜ்ய தாபனச்சாரியா அப்படிங்கிற விருதை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா அது யாரு? கிருஷ்ணதேவராயர்.
கிருஷ்ணதேவராயரின் மதுரையை நிர்வகிக்க யாரை அனுப்பி வைக்கிறாரு? கிருஷ்ணதேவராயர் மதுரையை நிர்வகிக்கிறதுக்காக நாகம் நாயக்கரை அனுப்பி வைக்கிறாரு. தலைக்கோட்டை போரான ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நடக்குது? 1565 ஜான்வரி 23. தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர பேரரசை ஆண்ட மன்னர் அப்படின்னா தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசு சதாசிவராயர் இருந்திருப்பார். உண்மையான அதிகாரம் பார்த்தா ராமராயர்கிட்ட தான் இருந்திருக்கும். கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய நாடகம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல எழுதுனது ஜாம்புவதி கல்யாணம், விட்லாயாசாமி கோவில் மற்றும் ஹசாரா ராமர் கோவில், ஹசாரா ராமசுவாமி கோயில், விட்லா சுவாமி கோயில் இதெல்லாமே கம்பியில கட்டியிருப்பாங்க. இது யாரு கட்டியிருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் கட்டியிருப்பாரு. துளு வம்சத்தின் கடைசி அரசர்னா அது சதாசிவராயர். அஷ்டதி கஜங்கள்ல ஆந்திர கவிதா பிதாமகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அழைக்கப்படுறவங்க யாரு? அஷ்டதி கஜங்கள்ல ஒரு ஆள் அழைக்கப்படுறாங்கன்னா அவங்க அல்லசாணி பெத்தன்னா, ஆந்திர கவிதா பிதாமகர் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயரினுடைய ஆட்சி காலத்தை பற்றி விவரித்த போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயஸ் பின்வரும் கூற்றுக்கள் அகமது ஷா வாரங்கல் அரசை வென்று அதன் பகுதிகளை இணைத்துக் கொண்டார். இவர் கலை மற்றும் கட்டிடக்கலையில சிறந்த புலவராக விளங்கினார். ஈரான் மற்றும் ஈராக்கிலிருந்து கலைஞர்களை என்ன பண்ணியிருக்காரு? வரவழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்துமே சரிதான். நம்ம ஒரு நாளும் அந்த டெஸ்ட் பேட்ச் புரிய கொஸ்டின் அதுக்கான ரிவிஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.